9 மாதங்களுக்கு பிறகு வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பினார் சுனிதா வில்லியம்ஸ். திட்டமிட்டபடி அதிகாலை 3:27 மணிக்கு புளோரிடா கடற்பரப்பில் இறங்கியது விண்கலம். பாராசூட்கள் மூலம் மெதுவாக கடலில் இறங்கிய டிராகன் விண்கலம். முதலில் 2 பாராசூட்களும் பின்னர் 4 பாராசூட்களும் டிராகன் விண்கலத்தை கடலில் இறக்கின. புளோரிடா கடற்பரப்பில் இறங்கிய டிராகன் விண்கலம் படகு மூலம் மீட்பு, கயிறு மூலம் இழுத்து வரப்பட்ட டிராகன் கப்பலில் ஏற்றப்பட்டது. டிராகன் விண்கலத்திலிருந்து உற்சாகமாக வெளியே வந்த சுனிதா 9 மாதங்களுக்கு பிறகு பூமியின் காற்றை சுவாசித்தார். சுனிதா வில்லியம்ஸுடன் சென்ற புட்ச் வில்மோரும் வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பினார். மேலும் 2 வீரர்களும் பத்திரமாக அழைத்து வரப்பட்டனர். சுனிதாவின் தந்தையின் ஊரான குஜராத் மாநிலம் மெஹசானாவில் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். ஆரத்தி எடுத்தும் மக்கள் உற்சாகம். வாக்காளர் அடையாள அட்டையுடன் இணைக்கப்படுகிறது ஆதார் எண். விரைவில் 2 அமைப்பு அதிகாரிகளின் தொழில்நுட்ப ஆலோசனை நடக்க உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 3 பேருக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி வரை சிறை. ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு. மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுத்திட வலுவான தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மீனவர்களையும் படகுகளையும் உடனடியாக விடுவித்திட வலியுறுத்தி மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் கடிதம். தமிழ்நாடு புதுச்சேரியில் வரும் 24ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. 3 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. மகா கும்பமேளா மூலம் இந்தியாவின் பலத்தை உலகமே கண்டதாக மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. உயிரிழப்பு குறித்தும் பதிலளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டதால் ஏற்பட்ட அமளியால் மக்களவை ஒத்திவைப்பு. नियम 372 के तहत आप विद्वान माननीय सदस्य विषय उठा रहे थे ना, इसलिए मैं बोल रहा हूं. நெல்லை மாவட்டத்தில் உள்ள அகஸ்தியர் அருவிக்கு செல்ல உள்ளூர் மக்களுக்கு கட்டணம் வசூலிப்பது ஏன்? வனத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. தாமிரபரணி ஆற்றில் தடுப்பணை கட்டும் பணிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். சட்டப்பேரவையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் உறுதி. ஒரே ஒரு நதி, வட்டாத நதி, தமிழ் மண்ணிலே தோன்றி தமிழ் மண்ணிலே மறைய போகிற நதி, அது ஒன்றுதான் மிக அத்தியாவசியமாக முன்னுரிமை கொடுத்து செய்யப்பட வேண்டும் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் வெட்டிக்கொலை. நிலப்பிரச்சினை தொடர்பாக கொலை செய்ததாக 2 பேர் நீதிமன்றத்தில் சரண். இசையமைப்பாளர் இளையராஜாவின் இணையற்ற இசை பயணத்தில் அவரது சிம்பனி மற்றொரு அத்தியாயம். புகழாரம் சூட்டிய பிரதமர் நரேந்திர மோடி. உக்ரைனுடனான போரை 1 மாதத்திற்கு நிறுத்த தயார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் வேண்டுகோளை ஏற்று ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவிப்பு. காசாவில் இஸ்ரேல் உக்கிர தாக்குதல்.
உயிரிழந்தோர் எண்ணிக்கை 400-ஐ தாண்டியது. சுமார் 9 மாதங்களுக்கு பிறகு சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து சுனிதா வில்லியம்ஸ் பத்திரமாக பூமிக்கு திரும்பினார். விண்வெளியிலிருந்து வீடு திரும்பியுள்ள வீராங்கனையை வரவேற்று கொண்டாட்டங்களும் களை கட்டியுள்ளன. Four, 3, 2, 1, ignition. And liftoff of Starliner and Atlas V, carrying 2 American heroes. Commander Butch Wilmer, their control officer here in the room, seeing the dead on 30 meters from the International Space Station. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் போயிங் நிறுவனம் தயாரித்த ஸ்டார்லைனர் விண்கலம் மூலம் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றார். எட்டு நாட்கள் ஆய்வு பணிக்காக திட்டமிட்டு சென்ற சுனிதா வில்லியம்ஸ் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட பழுது காரணமாக 9 மாதங்கள் விண்வெளியிலேயே தங்கும் நிலை ஏற்பட்டது. அதையடுத்து நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் டிராகன் விண்கலம் சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் உள்ளிட்டோரை அழைத்து வரச் சென்றது. பூமியிலிருந்து 4 பேருடன் சென்ற விண்கலம் ஞாயிற்றுக்கிழமை காலை விண்வெளி மையத்துடன் இணைக்கப்பட்டது. Nicole Ayers, the first of the Fly's newest class of astronauts to enter, and last commander of Crew 10, Anne McLean. SpaceX Crew 10, welcome aboard the ISS. இதையடுத்து செவ்வாய்க்கிழமை காலை விண்கலம் அன்டாக்கிங் செய்யப்பட்டு சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர், நிக், ரஷ்யாவின் அலெக்சாண்டர் ஆகியோர் டிராகன் விண்கலத்தில் அமர்ந்தனர். All hooked open. All hooks are open. And undocking confirmed. Freedom is... விண்வெளியிலிருந்து கிட்டத்தட்ட 17 மணி நேரத்திற்கு பின்னர் விண்கலம் பாராசூட்கள் மூலம் வெற்றிகரமாக புளோரிடா கடலில் தரையிறங்கியது. கடலில் இறங்கிய போது டால்பின்கள் வட்டமடித்து துள்ளி குதித்தது வீரர்களை வரவேற்கும் வகையில் அமைந்ததாக பலராலும் வர்ணிக்கப்பட்டது. கேப்சியூல் பாதுகாப்பாக கடலில் இருந்து கப்பலுக்கு கொண்டுவரப்பட்டு வீரர்கள் பத்திரமாக தரையிறக்கப்பட்டனர். அமர்ந்த நிலையிலேயே நால்வரும் ஒருவர் பின் ஒருவராக வெளியே வந்தனர். விண்கலனை விட்டு வெளியே வந்த சுனிதா உற்சாகமாக கையசைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். விண்வெளியிலிருந்து கீழிறங்கிய சுனிதா பூமியில் பாதம் பதித்த நிகழ்வு பலருக்கும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. திட்டமிட்ட நேரத்திலேயே பூமிக்கு வெற்றிகரமாக விண்கலம் திரும்பியதால் மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்டோருக்கு உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன. பூமிக்கு திரும்பிய சுனிதா வில்லியம்ஸின் பயணம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பிரத்யேகமாக விளக்கியுள்ளார் மூத்த விஞ்ஞானி தாவி வெங்கடேஸ்வரன். ஒரு வேலைக்காக போனாங்க. அதாவது போயிங் என்ற ஒரு ஸ்டார்லைனர் அவங்க உருவாக்கின அந்த விண்கலத்தை சோதனை ஓட்டத்துக்காக போனாங்க. அந்த விண்கலம் சரியா செயல்படலை. அந்த விண்கலத்தில் திரும்பி வர முடியல. அப்போ அவங்களுக்கு அங்க இன்னும் கூடுதல் நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு சர்வதேச விண்வெளி கூடில் இருக்கக்கூடிய பணியில இணைந்து ஒரு பணிக்குழுவில் இருந்து வேலை செய்ய வேண்டி வந்தது. ஸோ இதன் காரணமாக இந்த பயணம் ஒரு கவனம் பெற்றது. இது ஒரு விஷயம்.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல், இவங்க ஏதோ அங்க அப்படியே விட்டுட்டாங்க, இவங்களை வந்து எப்படியோ போட்டுன்னு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை ட்ரம்ப் அவர்கள் மேற்கொண்டாரு இந்த எலெக்ஷன் போது. என்னுடைய ஃப்ரெண்ட் மஸ்கிட்ட சொல்லி நான் வந்து ஒரு ராக்கெட் அனுப்பிச்சு அவங்களை கூப்பிட்டு வருவேன் எல்லாம் பேசியிருந்தாரு. இது இந்த அமெரிக்க அரசியலும் இதுல ஒரு பங்கு. இதுல அவர் ட்ரம்ப் சொல்லாத விஷயம் என்னன்னாக்க, நாசாவுக்கும் மஸ்கினுடைய அந்த ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனிக்கும் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை 4 பேர் விண்வெளிக்கு எடுத்துட்டு போயிட்டு 4 பேரை திருப்பி கொண்டு வர மாதிரி விண்கலத்தை அனுப்பிச்சிட்டே இருக்கணும் அவங்க கான்ட்ராக்ட். இப்போ வந்து பல கான்ட்ராக்ட் இருக்கு இல்லையா, பஸ் ஓட்டுறதுக்கு கான்ட்ராக்ட் இருக்கலாம். ஸோ அந்த பஸ் கான்ட்ராக்டர் ஓட்டுற மாதிரி தான் இவர் ஓட்டணும் மஸ்க்கு, அவ்வளோதான். ஆனால் அதை ஒரு அரசியல் செய்து இது வந்து ஏதோ நான் தான் ஒரு மீட்பு செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போலி உருவத்தை உருவாக்குனாரு. இதனாலேயும் பல ஊடகங்கள் வந்து இதன் மீது கவனம் செலுத்தி இது வந்து ஒரு பெரிய பொருளாக இன்றைக்கு ஆயிருக்கு. இதுதான் இதில் நடந்த விஷயம். பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை 7 விண்வெளி வீரர்கள் பூமியிலிருந்து சர்வதேச விண்நிலையத்துக்கு போவாங்க. அதுக்கு பதிலீடு அங்க இருக்கக்கூடிய 7 பேர் திரும்பி வருவாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த மாதமே இப்போ சுனிதா வில்லியம்ஸோட பணி செய்த மிச்சம் 3 பேர், இப்போ 4 பேர் தானே வந்திருக்காங்க. மிச்சம் 3 பேர் வந்து இப்போ சில வாரங்கள்ல ஒரு ரஷ்யாவினுடைய விண்கலம் மூலமாக, சோயூஸ் விண்கலம் மூலமா அவங்க பூமிக்கு வர போறாங்க. அதுக்கு பதிலா ஒரு 3 விண்வெளிகள் ரஷ்யாவினுடைய சோயூஸ் விண்கலம் மூலமா போறாங்க. அதை நம்ம யாருமே பேசவே போறது இல்லை. அதை பத்தி நம்ம ஒரு 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 நிமிட செய்தி கூட நம்ம சொல்ல போறது இல்லை. ஏன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை நடந்துட்டே இருக்கு. இந்த இடத்துல பேசு பொருளானது இந்த மாதிரியான காரணங்களுக்காக.